Use our headphones for better experience. லாஸ்ட் எபிசோட்ல 2 பேருக்கும் சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். அத வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனா எபிசோட் 11 அண்ட் 12 தான் ரியல் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் இந்த சீரிஸோட லாஸ்ட் வீடியோ. இவங்க 2 பேரோட காதல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிலைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். கொட்டரு வந்து மார்க் ஷீட் பார்த்துட்டு இருக்கா. மார்க்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த லட்சத்துல மார்க் எடுத்தா கண்டிப்பா கோமே ஸ்கூல்ல ஜாயின் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கோமே ஸ்கூலுக்கான புக்கை வந்து எடுத்து பாக்குறா. அதை பார்க்கும்போது அவன் அக்கானிக்கு பண்ண ப்ராமிஸ் தான் ஞாபகம் வரும். அக்கானிக்கு ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கு. அவளுக்காக கண்டிப்பா நான் அந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணணும். இனிமே சோம்பேறித்தனமா இருக்க கூடாதுன்னு படிக்க ஸ்டார்ட் பண்றான். இந்த பக்கம் கொட்டரோட அம்மா வந்து சொல்றாங்க, என் புள்ள புக் எடுத்து நான் பார்த்ததே இல்லைங்க, இப்பயாச்சும் அவனுக்கு புத்தி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கேத்த மாதிரி கொட்டரவும் கஷ்டப்பட்டு படிக்கிறான். அடுத்த நாள் கொட்டரவும் அம்மாவும் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்காக போறாங்க. உங்க பையனை எந்த ஸ்கூல் சேர்க்கறதா முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து கேட்பாங்க. என் பையனுக்கு பப்ளிக் ஸ்கூல் தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கொட்டரோட அம்மா வந்து சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைன்னா கோமே பிரைவேட் ஹை ஸ்கூல் தான் போறேன்னு சொல்லிட்டு கொட்டர் வந்து சொல்லுவான். கோமே ஹை ஸ்கூல் அதுக்கு தானே அக்கானையும் அப்ளை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம் வந்து சொல்லுவாங்க. டே மகனே, யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு போற ஸ்கூல் தான் நீ போவியா? என்ன உனக்கு கிறுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு கொட்டருக்கு வந்து செம்ம டோஸ் விழுது. அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, உன் ஃபியூச்சர் பத்தி எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு எடுக்க மாட்டியா? நீ பாட்டுட்டு இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு இருக்க. ஒரு பொண்ணுக்காக இந்த மாதிரி நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்பாங்க. ஒரு பொண்ணுக்காக எல்லாம் இல்ல, இது என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டர் வந்து சொல்லுவான். என்னது உன்னோட முடிவா? அப்படின்னா எதுக்காக சீபா வரைக்கும் போற? எதுக்கு அவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்பாங்க. அதுக்கு எதுவுமே பேசாம கொட்டர் வந்து அமைதியா இருப்பான். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரிதான் அந்த பொண்ணுக்காக தான் வாங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. கொட்டரை வந்து நான் எடுத்த முடிவை என்னால மாத்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுவான். என்னடா பண்றதுன்னு பெட்ல பத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அக்கானிக்கு வந்து மெசேஜ் பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதுக்கு அக்கானி வந்து நான் படிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவன் நடந்த சண்டையை பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவா. அதுக்கப்புறம் அதை அனுப்பாம நானும் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருவான். நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அக்கானி வந்து மெசேஜ் பண்றா. அதை பார்த்த கூட்டர் வந்து சிரிக்கிறான். அப்போ அக்கானியோட அக்கா வந்து உள்ள வராங்க. அக்கானி போன் நோன்றதை பார்த்து, இந்த மாதிரி போன் நோண்டா என்ட்ரன்ஸ்ல உன்னால பாஸ் பண்ண முடியாது, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் படிச்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கானி வந்து சொல்லுவா. நைட் ஃபுல்லா ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கிறா. படிச்சு முடிச்ச உடனே அவங்க அக்கா தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பெட்டுக்கு அடியில ஒளிக்க வச்ச ஒரு பொருளை வந்து எடுக்கிறா. என்னன்னு பார்த்தா கொட்டருக்காக ஸ்கார்ஃப் தான் பின்னிட்டு இருக்கா. இவ பின்னிட்டு இருக்கும் போதே அவங்க அக்கா வந்து ஏஞ்சி பார்த்துட்டு, என்னடி ரொம்பவே சீரியஸா லவ் பண்றீங்க போல? ஆமா சீரியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. கிராஜுவேஷன் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ண போறீங்க? லாங் டிஸ்டன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்பாங்க. இல்ல, நான் போற ஸ்கூலுக்கே அவன் ஜாயின் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்றா. ஏய், ஏன்டி இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்க? கடைசி வரைக்கும் உங்களால ஒன்னா இருக்க முடியுமா? பிரேக்கப் ஆன அப்புறம் ஃபீல் பண்ண போறீங்க. நாங்க பிரேக்கப்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அக்கானே சொல்றா. டியூஷன்ல வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவனே ஸ்ட்ரைட்டா அவனோட ரூமுக்கு போயிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்றான். அவனோட அம்மா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவன் எடுத்த முடிவுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் சப்போர்ட் பண்ணாதனால கொஞ்சம் கோவமா இருக்கான். என்னதான் கோவமா இருந்தாலும் அந்த கோவத்தை சாப்பாடுல காமிக்க கூடாதுல, அதனால சாப்பிடறான். அடுத்த நாள் கொட்டரு வந்து ஸ்கூலுக்கு போறான். எல்லாரும் கொட்டரு வந்து அக்கானிக்காக கோமே ஸ்கூல்ல அப்ளை பண்றதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கொட்டரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, டே மச்சான், நீ மாஸ்டர் லவ் பண்ற பொண்ணுக்காக அவ்வளவு தூரம் இருக்க ஸ்கூல்ல அப்ளை பண்ற பத்தியா? நீ அதிர்ஷ்டசாலிடா, ஒழுங்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம பாஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அக்கானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, உனக்காக இவ்வளவு பண்றால, இப்பவே போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கொட்டரோட அம்மா வந்து அவனோட ரூமுக்கு வந்து கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்ப எதை எப்பப்ப படிக்கணும்ன்ற ஷெட்யூல் மாதிரி ஒட்டி வச்சிருப்பா. அதை வந்து அவங்க அம்மா பாக்குறாங்க. அவ சீரியஸா தான் இருக்கா, அதுக்கான முயற்சியும் பண்றான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. டியூஷன்ல வந்து டெஸ்ட் பேப்பரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. கொட்டரோட மார்க் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதை பார்த்து அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சின்னாட்ஸ் வந்து, என்ன கோட்டா, நீ அக்கானே போற அதே ஸ்கூல் போறியாமே, நான் வந்து பப்ளிக் ஸ்கூல் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. நான் இது உன்கிட்ட கேட்டேன்னா அந்த மாதிரியே பாத்துட்டு இருக்கான் பாருங்க கொட்டோரோ. இந்த பக்கம் கொட்டரோட அம்மா வந்து மேம் கிட்ட பேச வந்திருப்பாங்க. என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு காட்டல. கொட்டோரோ வந்து லைப்ரரி மேன் கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கான். லைப்ரரி மேன் வந்து சொல்றாரு, எல்லாம் சரியாயிடும், உங்க அம்மா அப்பா கிட்ட மறுபடியும் பேசி பாருன்னு சொல்லிட்டு கொட்டோரோ வந்து வீட்டுக்கு வருவான். அவங்க அம்மா வந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அம்மா கிட்ட எதுவுமே பேசாம அவன் ரூமுக்கு போயிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்றான். படிச்சிட்டு இருக்கும் போது கொட்டருக்கு வந்து அக்கானி கிட்ட இருந்து மெசேஜ் வரும். நம்ம 2 பேரும் படிக்கணும்னு தெரியும், இருந்தாலும் நாளைக்கு கிறிஸ்மஸ், கொஞ்ச நேரமாச்சு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கானி வந்து கேக்குறா. கிறிஸ்மஸ்க்கு அக்கானிக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா கடைக்கும் போறான். எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு. கடைசியா ஒரு கச்சிஃப் வாங்கிட்டு வந்துடுறான். அக்கானி வந்து கொட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கொட்டரு வந்து ஓடி வந்து, சாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து கேக்குறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன பேசுதுன்னே தெரியாது அவங்களுக்கு. 2 பேரும் வாங்கிட்டு வந்து கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அக்கானே வந்து ஓபன் பண்ணி பாக்குறேன். அந்த கச்சிஃபை பார்த்த உடனே ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அடுத்து கொட்டரு தான் ஓபன் பண்றேன். அந்த ஸ்கார்ஃபை பார்த்த உடனே உனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ண, நல்லா இல்லைன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. என்ன பேசுற நீ, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டரு வந்து சொல்லுவான். அக்கானே வந்து கேக்குறா, என்னாச்சு ரொம்ப டயர்டா இருக்கு, இப்பெல்லாம் தூங்குறது இல்லையா, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றியான்னு சொல்லிட்டு. எங்க அம்மாக்கு நான் கோமை ஸ்கூல் போறது சுத்தமா பிடிக்கல, அட்லீஸ்ட் நான் நல்ல மார்க் எடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா அதுவும் என்னால முடியலன்னு சொல்லிட்டு கொட்டரை வந்து சொல்லுவான். கவலைப்படாத கொட்டரை, எனக்கு நல்லாவே புரியுது, பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் தான், இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்றா. அப்புறம் 2 பேரும் கோவில் போறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அவங்க லக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார்ச்சூன் குக்கி வாங்கி பாக்குறாங்க. கடைசியா டேயோட முடிவுல கிஸ் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ண கொட்டரை வந்து டியூஷன்ல இருக்கா. அக்கானே வந்து கோமை ஸ்கூலுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதிட்டா. அதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு தான். அவ பாஸ் ஆனால ஃபெயில் ஆனாலும் தெரியாம கொட்டரு வந்து பதட்டத்தோட இருப்பான்.
இருக்கான். அத பார்த்த சின்னாச்சோ வந்து இன்னைக்கு தானே அக்கானோட ரிசல்ட் அவ பாஸ் ஆனாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ அக்கானே கிட்ட இருந்து மெசேஜ் வருது நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. அதை பார்த்த கொட்டரு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். சின்னாச்சோ கிட்டயும் அக்கானே பாஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சின்னாச்சோ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அடுத்து நீ தான் நல்லா பண்ண அப்படின்னு சின்னாச்சோ சொல்லிட்டு சோகமா வரா. சின்னாச்சோக்கு ஒண்ணுமோ கொட்டரு மேல இருக்க ஃபீலிங் போல. ராத்திரியும் பகலும் கொட்டரு வந்து படிக்கிறான். பால் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வரான். அப்ப அவங்க அப்பா வந்து அங்க உட்காந்துட்டு இருப்பாரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பான்னு சொல்லிட்டு நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா கண்டிப்பா நீ கோமே ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா முனிசிபல் பப்ளிக் ஸ்கூல்ல தான் நீ ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு கொட்டருவும் சரின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்க மேம் வந்து சொன்னாங்க மார்க்ல ரொம்ப கம்மியா இருக்கு உன்னால கோமே ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா உங்க அம்மா தான் பேசி ரெக்கமெண்டேஷன் வாங்கினாங்க. உங்க அம்மா உன்னை நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு. மிட் நைட்ல உட்காந்து கொட்டரு வந்து படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால படிக்க முடியாது. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே வருவான். அப்ப கிச்சன்ல இருந்து சவுண்ட் வரும் என்னன்னு சொல்லிட்டு போய் பாப்பான். பார்த்தா அவங்க அம்மா தான் அவனுக்காக ரைஸ் கேக்கும் டீயும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா இவனுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து ஃபீல் பண்றான். என்னடா பசிச்சுச்சா நானே ஒரு ரூம்க்கு எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் நீயே வந்துட்ட. சரி வா வந்து சாப்பிடு. இப்பெல்லாம் நீ சரியாவே தூங்குறது இல்ல. எக்ஸாம் அப்ப ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத உன்னால முடிஞ்ச அளவுக்கு படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவன் அந்த ரைஸ் கேக்க சாப்பிட்டு பாக்குறான். ரொம்பவே ருசியா இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த அளவுக்கு அவங்க அம்மா கேரிங்கா இருக்கதை பார்த்து கொட்டரு வந்து சந்தோஷப்படுறான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான நாள் வந்துருச்சு. கொட்டருவும் கிளம்பிட்டான். ஹால் டிக்கெட் எடுத்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க. நான் இதுல ட்ரெயின் ரூட்டை வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கொடுப்பாரு. இந்தாப்பா லஞ்ச் மறக்காம சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கொடுப்பாங்க. ரொம்பவே நன்றி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டரு வந்து சொல்லுவா. அதை கேட்ட உடனே அவங்க அம்மாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நடந்த சண்டைக்கு அப்புறம் இப்பதான் அவங்க அம்மா கிட்ட பேசுறான். எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொட்டரோட அம்மாவோ அப்பாவோ வழி அனுப்பி வைக்கிறாங்க அவனை. அக்கான கிஃப்ட் பண்ண ஸ்கார்ஃப் வந்து அவன் போட்டிருக்கான். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போறான். கட் பண்ண எக்ஸாம்க்கான ரிசல்ட்டும் வந்துருச்சு. கொட்டரு வந்து பாஸ் ஆனானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். பார்த்தா நம்ம பையன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். நம்ம பட்ட அசிங்கத்துல இதாண்டா பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். இவன் ஃபெயில் ஆயிட்டான்ற விஷயத்த அக்கானே கிட்ட வந்து சொல்றான். அக்கானே சொல்றா நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் பரவாயில்ல விடு அப்படின்னு. நான் முனிசிபல் பப்ளிக் ஹை ஸ்கூல்ல தான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டரை வந்து சொல்லுவான். அதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்றா. வழக்கம் போல கொட்டரு வந்து லைப்ரரி மேன் கிட்ட வந்து புலம்பிட்டு இருப்பான். அவர் வந்து சொல்றாரு நீ ஏன் கதை எழுத ட்ரை பண்ணக்கூடாது உனக்கு சோகம்லாம் போவோம்ல. அக்கானே வந்து அவங்க அக்கா கிட்ட கொட்டரு பாஸ் ஆகலன்ற விஷயத்த வந்து சொல்றா. அப்படின்னா என்ன பண்ண போறீங்க லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்றா. அக்கானே நீ என்ன லூசா பசங்க லாங் டிஸ்டன்ஸ் தொல்லையாதான் பாப்பாங்க பேசாம அவனை பிரேக்கப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சொல்லுவாங்க. உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதான்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை தலைக்காணியால அடிக்கிறா. அப்புறம் என்கிட்ட அழுதுட்டு வராதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து போறாங்க. அக்கானே வந்து ஸ்னாப் எடுத்துட்டு இருப்பா. அப்ப கொட்டரு கிட்ட இருந்து மெசேஜ் வரும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அக்கானே எடுத்து ஸ்னாப் அனுப்பிச்சு நான் இதா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதை பார்க்கும்போது எனக்கு படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் தருதுன்னு சொல்லிட்டு கொட்டரு வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் குட் நைட்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. கொட்டரும் முனிசிபல் பப்ளிக் ஸ்கூலுக்கான எக்ஸாமும் எழுதிட்டான். அதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு. அவன் பாஸ் ஆயிட்டானா இல்லன்னு சொல்லிட்டு போர்ட்ல அவன் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அவனோட நம்பர் வந்து அங்க இருக்கு. நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அக்கனைக்கு வந்து மெசேஜ் பண்றா. அக்கனே வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பின்னாடி இருந்து யாரோ கொட்டரவை கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா சின்னாச்சு தான். ஹே கோட்டா நீ பாஸ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சின்னாச்சு வந்து கேட்பா. நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டர வந்து சொல்லுவா. அப்படியா ரொம்ப சந்தோஷம் நானும் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னாச்சு வந்து சொல்லுவா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. சின்னாச்சு வந்து சொல்றா நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல் போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அக்கானே நினைச்சதப்ப கஷ்டமா இருக்கு. சாரி நான் அதை பத்தி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சரி அக்கானே கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சின்னாச்சு வந்து கேட்பா. எதுவும் மாற போறது இல்ல எல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொட்டர வந்து சொல்லுவான். கொட்டா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னாச்சு வந்து கொட்டரவை கட்டி பிடிச்சுப்பா. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சின்னாச்சு வந்து கேட்பா. சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டர வந்து சொல்லுவா. அதை கேட்ட உடனே சின்னாச்சு வந்து விலகி போயிட்டு இப்பதான் என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. சரி நான் உன்னை ஹை ஸ்கூல்ல பாக்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அக்கானே வந்து ஸ்கூல்ல இருக்கா. சின்னாச்சு கிட்ட இருந்து மெசேஜ் வருது நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நான் கொட்டருக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு அவன் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்போ நீ என் கூட ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சின்னாச்சு வந்து கேட்பா. உன்னோட ஃப்ரெண்டா தான் நான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. அப்ப கொட்டரு கிட்ட இருந்து மெசேஜ் வருது என்னன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து பாக்குறா. எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம ஏன் வெளியே போக கூடாது கிராஜுவேஷன் அடுத்த நாள் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து மெசேஜ் பண்றா. ஆனா சின்னாச்சு இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணது பத்தி அவகிட்ட சொல்லாதனால அக்கானே வந்து சோகமா வரா. கொட்டரும் நைட்டு ஃபுல்லா முழிச்சு கதை எழுதிட்டு இருக்கான். கிராஜுவேஷனுக்கான நாள் வந்துருச்சு. எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அக்கானோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தி வந்து அழுதுட்டு இருக்கா. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொட்டரவு கூப்பிட்டு அக்கானே பக்கத்துல நிக்க வச்சு டாக் ஃபில்டர் போட்டு எடுக்கிறாங்க. அது ரொம்ப காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கொட்டரோட ஃப்ரெண்ட்ஸ்ல கொட்டரவு வந்து பிடிச்சிட்டு நீ ரொம்ப குளிச்சு வச்ச வேண்டாம் என்ன உன் மூஞ்சி தான் சொங்கி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேத்து நைட்டு ஃபுல்லா முழிச்சு இருந்து நான் கதை எழுதிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டரவு வந்து சொல்லுவான். கடைசி வரைக்கும் உன்னோட கதை எங்களுக்கு படிக்கவே கொடுக்கல பாத்தியா ஃப்ராடடா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடா மச்சான் நீ உன்னோட கதையை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் வந்து சொல்லுவான். அதை பத்தி கொட்டரவும் யோசிக்கிறான்.
இப்ப எல்லாரும் ட்ராக் டீமை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஈரா வந்து அக்கானே கிட்ட சொல்லுவா, நீ ரன்னிங் மட்டும் விட்டுறாத அப்படின்னு. கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. அப்படின்னா நான் உன்னை ஃபீல்ட்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரா வந்து சொல்லுவா. கட் பண்ணா கொட்டரு ரோமன் சொன்ன மாதிரி அவனோட கதையை வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்றான். கிராஜுவேஷன் அடுத்த நாள் நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கொட்டரு வந்து கேட்டிருப்பாள். அதுக்காக அக்கானே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கொட்டரும் வரா. சாரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றா. அக்கானே அவ கொடுத்த ஸ்கார்ஃபை வந்து கொட்டரு போட்டுக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்துட்டே பேசிட்டு இருக்காங்க. கொட்டரு வந்து சொல்றா, நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் எதுவுமே மாற போறது இல்ல. நான் பாத்துக்கிறேன். நான் வார வாரம் உன்னை பாக்குறதுக்காக வரேன். என்ன டிராவல் பண்ண 2 ஹவர் ஆகும். அதுக்கப்புறம் காசுக்காக நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டரு வந்து சொல்லுவான். நானும் உன்னை பாக்கிறதுக்காக வாரம் வரேன். நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. நீ வேலைக்கு போனா உன்னால ட்ராக் கிளப்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நானே பாத்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கொட்டரு வந்து சொல்லுவான். போதும் நிறுத்து கொட்டரு. எப்ப பாரு நீ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. என்னால முடியல இதுக்கு மேல. சின்னாட்சு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து கேக்குறா. ஆமா, அவ ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டரு வந்து சொல்றான். சின்னாட்சு என்கிட்ட இதை பத்தி சொல்லிட்டா. நீ எதுக்கு அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து கேக்குறா. ஏன்னா நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டரு வந்து கேக்குறான். அக்கானே வந்து அழுதுட்டு, இல்ல எனக்கு பயமா இருக்கு. நம்ம பிரிய போறது நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தெரியல, நம்ம எப்பவுமே இதே மாதிரி ஒன்னா இருப்போமா? தூரமா இருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்குமான்னு சொல்லிட்டு அழுதுட்டே கொட்டரவை கிஸ் பண்ணிட்டு ஓடிடுறா. அவனை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. தேம்பி அவளோட காதலுக்கு இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டு அக்கானே நினைச்சிட்டு இருக்கா. நைட் ஆயிடுச்சு. கொட்டரை வந்து அக்கானிக்கு மெசேஜ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பாக்குறான். கடைசியா மெசேஜ் பண்ணாமலே விட்டுறான். கட் பண்ணா அக்கானி வந்து அவங்க ஃபேமிலியோட வீட்டை வந்து காலி பண்ணிட்டு இருக்கா. அவ எப்பவுமே ஒரு பொம்மையை வச்சு அழுத்திட்டு இருப்பாள். அந்த பொம்மையை வந்து பாக்குறா. அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. அம்மா நான் பேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானி வந்து சொல்றா. அப்புறம் அக்கானி வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுவுறாங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அக்கானியும் சொல்றா, அவங்க 2 பேரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு. அப்ப சின்னாட்ச வந்து அக்கானி கிட்ட கேக்குறா, கொட்டுற வரலையா? சரி இந்த கதையை படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து படிக்க கொடுப்பா. அந்த கதையை பார்த்துட்டு அக்கானி வந்து ஷாக் ஆகுறா. ஏன்னா அது அவளோட காதல் கதை. ஏன்னா கொட்டருக்கும் இவளுக்கும் மட்டும் தெரிஞ்ச எல்லாமே அந்த கதையில இருக்கு. கொட்டூர வந்து அக்கனி கொடுத்த அந்த பொம்மையை பார்த்துட்டு அவனோட கதையை வந்து எழுதி முடிக்கிறான். அதாவது அவங்க 2 பேரோட காதல் கதையை முடிக்கிறான். அப்புறம் கொட்டூர் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்ச அப்புறம் லைப்ரரி மேன் வந்து கொட்டூர் கிட்ட பேசுறாரு. டே சூப்பர்ரா, உன் கதை தண்டை இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. உனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாத்தியான்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அந்த கமெண்ட்டை வந்து கொட்டூர் வந்து படிச்சிட்டு இருக்கான். எல்லாருமே பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கொட்டூர் வந்து சந்தோஷப்படுறான். அந்த கமெண்ட்ஸ்ல அக்கானியோட கமெண்ட்டும் இருக்கு. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அதை பார்த்த உடனே அவளுக்கு இன்னமும் இவன் மேல ஃபீலிங் இருக்கிறத கொட்டூர் வந்து புரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் அக்கானியோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அடிக்கடி மீட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டூர வந்து அக்கானியோட வீட்டுக்கு வேகமா ஓடி போறான் அவளை பாக்கணும்ன்றதுக்காக. அப்ப சின்னாட்சோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவ ஸ்டேஷன் கேட்ட தாண்டி போயிட்டா. நீ ஏன் வரல? உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு அவ சொன்னா தெரியுமான்னு. அச்சோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொட்டூர வந்து அக்கானிய பக்கத்துக்காக வேகமா ஓடுறான். அக்கானிய வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ட்ரெயினும் வருது. கொட்டூர வந்து முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறான். ஆனா அவனால முடியல. அதனால மெசேஜ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பாக்குறான். இல்ல, அவளை நான் நேர்ல தான் பாக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட ஸ்டார்ட் பண்றான். அக்கானே வந்து ட்ரெயின் ஏறிட்டா. ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்கானே வந்து போனை பாக்குறா. இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டு கொட்டூர் வந்து போஸ்ட் பண்ணிருப்பாள். அந்த கடைசி கதையை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்றான். இந்த பக்கம் கொட்டூர வேத்து விறுவிறுக்கு அக்கனையோ பாக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த கதையில என்ன இருக்குன்னா, இது நான் அவகிட்ட சொல்லி ஆகணும். அவ எவ்வளவு தூரம் போனாலும் அவ மேல இருக்க அன்பு எனக்கு குறையவே குறையாது. அவ ஊர் பேர் தெரியாத ஊருக்கு போறா. அது மட்டும் இல்லாம நான் எப்பவுமே அவளை லவ் பண்ணிட்டே இருப்பேன். கொட்டூர அழுதுட்டே அக்கானே போற ட்ரெயினை பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கத்துறான். அக்கானே அந்த கதையை படிச்சுட்டு அழ ஸ்டார்ட் பண்றா. அக்கானே அவ பொம்மையை வீட்டுல விடாம அவ கூட எடுத்துட்டு போறா. கொட்டூரும் அக்கானே கொடுத்த அந்த பொம்மையை அவ கையில வச்சிருக்கான். கொட்டூர வந்து நினைக்கிறா, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ தான் எனக்கு எப்படி கை பிடிக்கணும், எப்படி கிஸ் பண்ணணும், எப்படி கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தா. அக்கானே வந்து நினைக்கிறா, நான் எல்லாத்துக்கும் எப்பவுமே பயந்துட்டே இருப்பேன். அவன் ஒரு நாள் தைரியத்தை வர வச்சுட்டு என்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணான். நான் இப்போ நம்புறேன், நம்ம கடைசி வரைக்கும் ஒன்னா தான் இருக்க போறோம். ஒருத்தங்க மேல நீங்க காதல விழுந்தீங்கன்னா அதுதான் சந்தோஷம். அவங்களும் உங்க மேல காதல விழுந்தாங்கன்னா அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானேவும் கொட்டுறவும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ்லயே மெயின்டைன் பண்றாங்க. ஹைஸ்கூல் போறாங்க. 2 பேரும் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. வீக்கெண்ட்னா மீட் பண்ணிக்கிறாங்க. காலேஜும் போறாங்க. இன்னமும் அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் வேலைக்கும் போறாங்க. கொட்டூர் வந்து அக்கானியோட அப்பா அம்மாவை மீட் பண்றா. அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. 2 பேருக்கும் ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தா தைரியமா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. லவ் பண்றவங்க 2 பேரும் ட்ரூவா லாயலா அந்த டிஸ்டன்ஸ்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். உண்மையா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. யூனிவர்ஸ் சேர்த்து வைக்க உங்களை இவங்களை சேர்த்து வச்ச மாதிரி நம்ம சேனல்ல இந்த மாதிரி நல்ல நல்ல சீரிஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.